வணக்கறிஞர். இந்த வீடியோவில் செக்ஷன் 32 அண்ட் இட்ஸ் சப்செக்ஷன் 8 டைப்ஸ் ஆஃப் சப்செக்ஷனை பற்றி பார்த்தோம். அதில் இப்போ அந்த முதல் பிரிவு எடுத்துக்கும். செக்ஷன் 32 சப் கிளாஸ் 1 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் கால்டு டையிங் டெக்ளரேஷன் என்று சொல்லப்படுகிறது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டுள்ள ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும் அல்லது உரை அல்லது வாக்குமூலம் சொல்லுவாங்க, எதுவும் ரிலவெண்ட் என்று சொல்லப்படுகிறது. அவர் இறப்புக்கு பின்பு அவையெல்லாம் ரிலவெண்ட். ஆக எதெல்லாம் தொடர்புடையது என்று சொல்லக்கூடிய விஷயம் என்ன? தொடர்புடையதுன்னா எது தொடர்புடையது? ஸ்டேட்மெண்ட் தொடர்புடையதுன்னு சொல்லிட்டீங்க. ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது, எது தொடர்புடையது, அதை விளக்குவதற்காக ஒரு சின்ன இல்லுஸ்ட்ரேஷனை சொல்கிறேன். இது அதே செக்ஷனில் சப்செக்ஷன் 1க்காக கொடுக்கப்பட்டுள்ள இல்லுஸ்ட்ரேஷன் பாருங்கள். The question is whether A was murdered by B. A dies of injuries received in a transaction in course of which she was ravished. The question is whether she was ravished by B. Or the question is whether A was killed by B under such circumstances that a suit would lie against B by A's widow. Statement made by A as to cause of his death, referring respectively to the murder, the rape and the actionable wrong under circumstances are relevant facts என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஏ என்பவர் பியினால் கொலை செய்யப்பட்டாரா, ஏ என்பவர் பியினால் சீரழிக்கப்பட்டாரா, ஏயின் விடோவர் பிக்கு எதிராக வழக்கு தொடுக்க இருந்த நிலையில் ஏ கொலை செய்யப்பட்டாரா என்ற கேள்விகளை முன்வைத்து இந்த இல்லுஸ்ட்ரேஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதில் ரிலவெண்ட் போர்ஷன், ரிலவெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர்ஷன் என்ன கேட்டிங்கன்னா, ஏ கொலை செய்த அந்த குற்றமுறு செயல்களின் விவரம், ஏ கற்பழிக்கப்பட்டிருந்தால் அந்த வன்புணர்ச்சியின் விவரம், ஏ ஒரு தீங்கு குறித்து பி மீது வழக்கு தொடுக்க இருந்த நிலை குறித்தும் ஏ மரணப்படுக்கையில் இருக்கும்போது சொல்லியிருந்தால் அந்த சங்கதிகள் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிலவெண்ட் ஃபேக்ட் என்று சொல்லப்படுகிறது. இதை தான் ரிலவெண்ட் ஃபேக்ட்னு சொல்லணும். அதே போல் பாருங்கள், டையிங் டெக்ளரேஷன் இஸ் அன் எக்ஸெப்ஷனல் டு செக்ஷன் 60. மரண வாக்குமூலம் என்பது பிரிவு 60க்கு ஒரு விதிவிலக்கான பிரிவு. இப்போ நீங்கள் கேட்கலாம், மரண வாக்குமூலம் கொடுத்தவர் இறந்துடுறாரு, அது எப்படி விதிவிலக்கான பிரிவாக வரும்னு கேட்டிங்கன்னா, அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க ஹியர் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. மரண வாக்குமூலம் சொல்கிறார், அதை பதிவு செய்பவர்கள் ஒரு மருத்துவராக இருக்கட்டும் அல்லது வெளிநபராக இருக்கட்டும் அல்லது மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் பாருங்கள், அவங்க பதிவு செய்கிறாங்கல்ல, அவங்க ஹியர் பண்ணி தான் பதிவு செய்கிறாங்க. அது ஹியர்சே எவிடன்ஸ்ன்ற வட்டத்தில் விட்டால் இட் இஸ் இன்அட்மிசிபிள் என்ற கேட்டில் வந்துடும். அதனால தான் எக்ஸெப்ஷன் டு செக்ஷன் 60 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டையிங் டிக்ளரேஷன் எடுக்கும்போது அது எக்ஸெப்ஷன் டு செக்ஷன் 60ல் வந்துட்டதால இது 100% எவிடன்ஷியரி வேல்யூவாக மாறிவிடுகிறது. அதை பார்க்கணும். ரெண்டாவது, இதில் சில முக்கியமான சங்கதிகளை செக்ஷன் 32 சப் கிளாஸ் 1 டையிங் டிக்ளரேஷனில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆன் டையிங் டிக்ளரேஷன் அந்த ஹெட்டு மூலயமா நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்படி வச்சுங்க, மரண வாக்குமூலம் தொடர்பான முக்கிய சங்கதிகள் அல்லது செய்திகள் அப்படி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், இட் மஸ்ட் பி இன் எனி ஃபார்ம். இது எந்த வடிவத்திலும் இருக்கலாம். உயில் எப்படி சொல்லுவாங்க, அட் எனி ஃபார்ம். அந்த மாதிரி டையிங் டிக்ளரேஷன் எந்த வடிவத்திலும் இருக்கலாம். ஏன்னா சாக போகிறவனை போயிட்டு நீ முறையாக டு அட்ரஸ் எழுதி, ஃப்ரம் அட்ரஸ் எழுதி, பொருள் எழுதி, அதுக்கப்புறம் உன்னுடைய அந்த சாவுக்கான காரணத்தை சொல்லுன்னு சொல்ல முடியாது. அவர் எப்படி வேணாலும் ஆரம்பிக்கலாம். எடுத்தவனே இவன் என்னை கொண்டுட்டான் அப்படின்னு ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா எதனால் எங்களுக்குள்ள முன்விரோதம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம், அல்லது எதனால் திடீரென்ற இந்த இறப்பு ஏற்பட காரணமாயிற்று என்பதை பற்றி ஆரம்பிக்கலாம். அதனால் எந்த வடிவத்தில் இருக்கலாம். இது ஒரு முறையான ஃபார்ம் வடிவத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், எனிபடி கேன் ரெக்கார்டட் டையிங் டெக்ளரேஷன். மரண வாக்குமூலத்தை யாரும் பதிவு செய்யலாம். இப்போ யார் வேணாலும் பதிவு செய்யலாம். உதாரணத்துக்கு ரோட்டில் ஒருத்தவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், அவர் இறப்பு குறித்து
சொல்வதற்கு அவர் தவித்து கொண்டிருக்கிறார்னு வச்சுங்க. அப்போ வந்து அந்த வழிப்போக்கர் பேசர் பைன்னு சொல்லுவாங்க, அந்த வழியாக போனவர் ஓடி போயிட்டு என்ன பாச்சுன்னு கேட்குறாரு. அவர்கிட்ட ஒரு தகவலை சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு சொல்லிட்டு இருக்கக்குள்ள ஆட்டோக்காரர்கிட்ட ஒரு தகவல் சொல்கிறார். அதுக்கப்புறம் மருத்துவமனையில் சேரக்குள்ள மருத்துவர்கிட்ட ஒரு தகவல் சொல்கிறார். அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் வரக்குள்ள அவங்க மேலே அவங்கக்கிட்ட டையிங் டெக்ளரேஷன் சொல்கிறார். அதை தான் இதேமாரி பல பேர்கிட்ட சொல்லக்குள்ள அது மல்டிபிள் டையிங் டெக்ளரேஷன் என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்தது பாருங்க, இட் இஸ் ஏ சப்ஸ்டான்ஷியல் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் என்று எதுக்கு சொல்லுகிறான்னா, இதற்கு ஒத்துழைப்பு சாட்சியம் தேவையில்லை. அதாவது டையிங் டிக்ளரேஷனை நிரூபிப்பதற்கு அதற்கு ஒத்துழைப்பு சாட்சியங்கள் தேவையில்லை என்றுதான் இந்த பிரிவு அனுமானிக்கிறது. அடுத்தது பாருங்க, நாட் நெசசரி தட் ஹீ மஸ்ட் பி அட் த எட்ஜ் ஆஃப் த டெத் ஹிஸ் டெத் என்று சொல்லலாம். அவர் வந்து இந்த டையிங் டெக்ளரேஷனை தருபவர் சாகும் தருவாயில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று இந்திய சட்டம் சொல்லுது. ஆனால் இங்கிலீஷ் லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, எட்ஜ் ஆஃப் ஹிஸ் டெத்தில் இருக்கக்குள்ளதான் டையிங் டெக்ளரேஷன் இஸ் அட்மிசிபிள் என்று சொல்லப்படுகிறது. இந்தியன் லாவில் அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காயம் ஏற்பட்டு விரலில் ஒரு பெரிய காயம் ஏற்பட்டு அது வந்து நாளடைவில் உள்ள ஃபஸ்ட் ஃபார்ம் ஆகி இரத்தத்தெல்லாம் சீடாக மாற்றி உயிருக்கு இழப்பு ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவர் நல்ல நிலையில் விரலில் சிறிதளவு காயம் ஏற்பட்டு நல்ல நிலையில் இருக்கும்போது அவர் கொடுக்கும் அந்த வாக்கு மூலமானது அவர் இறந்த பிறகு மரண வாக்கு மூலமாக அது நிலை பெறுகிறது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷ் லெவலில் பார்த்தீங்கன்னா அவர் எட்ஜ் ஆஃப் டெத், அந்த இறப்பின் விளிம்பில் இருக்க வேண்டும். அப்போ தான் அது வந்து டையிங் டெக்ளரேஷனாக பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இட் அட்மிசிபிள் அண்டர் செக்ஷன் 32 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டின் கீழே இது பதிவு செய்யப்படுகிறது. ஆமாம், இட்ஸ் ஃபேக்ட், செக்ஷனே அதை தானே சொல்லுது. ஒன்லி இஃப் ஹி டெட், அவர் இறந்திருந்தால்தான் செக்ஷன் 32 சப் கிளாஸ் 1 வரும். இஃப் நாட் டெட் இட் கேன் பி யூஸ்ட் அண்டர் செக்ஷன் 145, 157 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஆர் 161 சிஆர்பிசி. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சப்போஸ் அவர் இறக்கவில்லை, நம் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தும் அவர் பிழைத்து கொண்டார் என்றால் அந்த சூழ்நிலையில் அவர் முன்பு கொடுத்திருந்த, அதாவது சாகும் தருவாயில் கொடுத்திருந்த அந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது டையிங் டெக்ளரேஷனாக வராது, ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டாக வரும். அப்போ இங்கே 161 சிஆர்பிசி எதுக்கு இன்வோக் பண்ணுறோன்னா, எல்லா ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது எல்லாமே வாக்குமூலங்களாக பார்க்கப்படுகிறது. அப்போ 161 வாக்குமூலமாக பார்க்கப்படுகிறது. 161 சப் கிளாஸ் 3 அதுவும் வாக்குமூலமாக பார்க்கப்படுகிறது, ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட். அந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டை நாம் நீதிமன்றத்தின் முன் 145 அண்டு 157 மூலமாக, அதாவது முரண்படுத்தவோ ஒத்துழைப்பு செய்யவோ நம்ம குறுக்கு விசாரணையின் மூலமாக அதை செய்து அந்த சாட்சிய வலிமையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் பண்ணி குறைக்கிறோம். டையிங் டிக்ளரேஷனில் அதற்கான வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா அதுக்கு ஒத்துழைப்பு சாட்சியம் தேவையில்லை. அடுத்தது பாருங்க, இட் மஸ்ட் பி ரிலையபிள், இது நம்பகத்தகுந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ இருக்கின்ற சூழ்நிலைகளில் யாரெல்லாம் விரோதியாக இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் அந்த டையிங் டிக்ளரேஷனில் சில பேர் கோத்து விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு மருமகள் ஒரு விபத்தினால் இறக்குறாங்க, தீ காயத்தினால் ஒரு தீ விபத்தினால் இறக்குறாங்கன்னா அதில் ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்க உடன் பிறந்தவர்கள் இல்லைன்னா உறவினர்கள் வகையில் விரோதம் வளர்த்து கொண்டவர்கள், மாமனார் மாமியார் கணவர் அப்படின்னு யாரெல்லாம் அவங்க மனசுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களெல்லாம் சேர்த்து விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, நிம்மதியாக போய் சேர்ந்துருவாங்க. பழிவாங்கும் படலமாக இது பயன்படுத்தப்படுகிறது என்பதற்காக நம்பகத்தன்மை உடையதாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு இதில் நம்ம பார்க்கணும். இட் மஸ்ட் பி இன் ipsissima verba, but in some cases it may be in other language. ipsissima verbaனா ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவர் சொல்லும் ஸ்லாங் மொழியில் அவர் எந்த விதத்தில் பேசுகிறாரோ அந்த விதத்திலேயே அது பதிவு செய்யப்பட வேண்டும். டிடி பதிவு செய்ய வேண்டும், டையிங் டெக்ளரேஷன் பதிவு செய்ய வேண்டும்.
சொல்பவரின் வார்த்தையிலேயே பதிய வேண்டும். விதிவிலக்கான சூழலில் மொழி மாற்றியும் பதியலாம். சில பேருக்கு அந்த மொழி தெரிலன்னு சொல்லக்குள்ள டிரான்ஸ்லேட்டரை வச்சு கூட மொழி மாற்றம் செய்து வைக்கலாம். இதில் பாருங்கள், நோ லீடிங் கொஷின். லீடிங் கொஷின் கேட்டு, ஏன்னா லீடிங் கொஷினே கோர்ட்லேயே வந்து கோர்ட் ஆஃப் லாவிலே வந்து லீடிங் கொஷினுக்கு வந்து அங்கே வந்து இடமளிக்கப்படுவதில்லை, அனுமதிக்கப்படுவதில்லை சில சூழ்நிலை கிராஸ் எக்ஸாமில் ஆகட்டும். அதே போல் தான் இது டையிங் டெக்ளரேஷன்றது 100% சப்ஸ்டன்ஷியல் ஃபீஸ் ஆஃப் எவிடன்ஸ்னு சொல்லக்குள்ள அதில் லீடிங் கொஷின் போட்டு அதை நிரப்பக்கூடாது. சில பேர் லீடிங் கொஷின்னா என்னன்னு கேட்குறாங்க. லீடிங் கொஷின்னா விடை பொதி வினா. அது 141லேருந்து 143 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி கேட்கணும், எந்த சூழ்நிலை கேட்கக்கூடாது, எவிடன்ஸ் ஆக்டில் தான் சொல்கிறேன். அதை பற்றி தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அது பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, எதிரி ஒரு பாக்ஸில் வந்து விட்னஸ் நிற்கிறாரு, அதே நீதிமன்றத்தில் எதிரி நிற்கிறாரு. அவரிடம் பார்த்து அவருக்கு எதிரியை முன்பொன்று பார்த்ததில்லைன்னு வச்சுங்க, அவர்கிட்ட போய் தோ நிற்கிறாரே இவர் தானே உங்களை கொலை செய்ய முயற்சி செய்தார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு காட்டக்கூடாது. இதுதான் லீடிங் கொஷின். தோ நிற்கிறாரே இவர் தான் உங்களை கொலை செய்ய முயற்சி செய்தாரா அப்படின்னு கேட்டாலே என்ன அர்த்தம்னா, இவரே வந்து சொன்ன மாதிரி எழுதி பாருங்க. ஆமான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதில் ஆமாம் இவர் தான் என்னை கொலை செய்ய முயற்சி செய்தார் என்று அவர் சொல்லாமலே விடைப்பதிவு வினாவின் மூலமாக அது சொல்லப்பட்டதாக நீதிமன்றம் பதிவு செய்துவிடும் என்பதால் இந்த டையிங் டெக்ளரேஷனில் கூட அவரின் இறப்பு குறித்து யாரால் அந்த இறப்பு ஏற்பட்டது என்பதை ஒரு கேள்வி பதில் மூலமாக வேணால் கேட்கலாம். அது பெட்டர் வேன்னு சொல்கிறாங்க. கேள்வி, உனக்கு இந்த நிலைமை எவ்வாறு ஏற்பட்டது? அவர் உடனே சொல்லலாம், இந்தமாரி நான் போயிட்டுருக்குள்ள எக்ஸ் என்பவர் என்னை துரத்தி கொண்டு வந்தார். சரி, இதை யாரெல்லாம் பார்த்தார், யாருக்கெல்லாம் தெரியும், எதனால் வெட்டினார், என்ன கோபம், என்ன முன்விரோதம் அப்படின்னு கேள்விகள் வாயிலாக கேட்க கேட்க சொன்னார்னா பரவாயில்ல, அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, இப்போ போலீஸார் என்னை அடித்து விட்டார்கள் என்று தன் மரண வாக்குமூலத்தில் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கொடுக்கக்கூடிய வர்ணமாக்கி சொன்னாங்கன்னா அதுவும் 100% வேலிடிட்டி உள்ள ஒரு மரண வாக்குமூலம். அப்புறம் பாருங்க, இஃப் இட் கன்வேஸ் மீனிங் பார்ட்லி ரெக்கார்டட் இஸ் ரிலையபிள். அதாவது அர்த்தம் தந்தால் பாதி பதியப்பட்ட மரண வாக்குமூலத்தையும் ஏற்கலாம். 2 வார்த்தையில் கூட அந்த மரண வாக்குமூலத்தின் அர்த்தம் பொருள் இருக்க வேண்டும். இப்போ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இறப்புக்கு என்ன காரணம்னு சொல்லிகிட்டே இருக்காரு, சொல்லிகிட்டே இருக்குள்ள ரவி அப்படின்னு சொல்லி இறந்துடுறாரு. இப்போ ரவி கத்தி எடுத்து குத்தினார்னு நம்ம புரிஞ்சிக்க முடியாது, ரவி காப்பாற்ற வந்தாரான்னு புரிஞ்சிக்க முடியாது, இல்லை ரவி தான் கொலை செய்தாரா என்று புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இதை பாருங்கள், ரவி என்னை கத்தி எடுத்து அப்படின்னு சொன்னாலே ஓரளவுக்கு மீனிங்ஃபுல் வருது. அதுதான் பாதி மீனிங்ஃபுல்லாக இருந்தாலும், அதாவது மீனிங்ஃபுல் இருந்து பாதி டையிங் டெக்ளரேஷன் கொடுத்திருந்தாலும் இட் இஸ் எஃபெக்டிவ்லி என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் பாருங்கள், இன்னும் சொல்லுவாங்க சட்டத்திலே, பிரிவிட்டி இண்டிகேட்ஸ் ட்ரூத், சுருக்கமே அழகு என்பார்கள். சில கேசஸில் இது எதுக்கு இது சொல்ல வரனா, சில கேசஸில் நோ கிராஸ்ன்னு சொல்லிட்டு உட்கார்த்திய ஆர்ட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன் சொல்லலாம். தேவையில்லாத கேள்விகளை கேட்டு அவர் பதில் சொல்லி கேஸை கெடுக்கிறத விட 2 விஷயங்கள் எப்பயுமே புரிஞ்சுக்கணும். ஒரு கேஸை டெவலப் பண்ணணும், இல்லைன்னா டெமாலிஷ் பண்ணணும். எங்கள் சுகுமாரன் சார் அழகாக அதை சொல்லுவாங்க. ஒன்று டெவலப் பண்ணணும், இல்லைன்னா டெமாலிஷ் பண்ணணும். கேஸின் அந்த உறுதித்தன்மையை நிலைக்குலிய செய்ய வேண்டும், அல்லது அதை வந்து டெவலப் பண்ணணும். 2 விதம் தான் சொல்லலாம். கன்ஸ்ட்ரக்ட் ஆர் டெமாலிஷ் என்று வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அது ஆர்ட் ஆஃப் கிராஸில் கன்ஸ்ட்ரக்ட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, நோ கிராஸ்ன்னு உட்காந்துடணும். நம்ம கேஸே நம்ம டெமாலிஷ் பண்ணக்கூடாது. அது ஒரு ஆர்ட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷனில் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். அதே போல் தான் இங்கே பிரிவிட்டி இண்டிகேட்ஸ் ட்ரூத், சுருக்கமே அழகு. 2 வார்த்தையில், நான் சென்று கொண்டிருந்தேன், எனக்கும் வேலனுக்கும் முன்விரோதம், நான் மறைந்திருந்து வேலன் என்னை கத்தியால் தாக்கினார், என் இறப்பிற்கு அவர்தான் காரணம். முடிஞ்சு போச்சு. இது வளன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லைன்னா ஒரே வார்த்தை, வேலன் வழக்கறிஞர் என்னை கத்தியால் குத்தி விட்டார், முடிஞ்சு போச்சு, என் இறப்பிற்கு காரணம் அதுதான்
என்று சொல்லி அதோடு முடித்துக் கொள்ள வேண்டும். அதான் ப்ரீவிட்டி இண்டிகேட்ஸ் ட்ரூத்னு சொல்கிறாங்க. சுருக்கமே அழகு. இப்போ பாருங்க, இட் மஸ்ட் ரிலேட் டு காஸ் ஆஃப் டெத் ஆர் சர்க்கம்டன்சஸ் ஆஃப் த டிரான்சாக்ஷன் விச் ரிசல்டட் ஹிஸ் டெத் இன் டெத். இது மரணத்திற்கான காரணம் பற்றியோ மரணம் ஏற்படுத்தப்பட்ட சூழ்நிலையை பற்றியே தான் இருக்க வேண்டும். அதாவது டையிங் டெக்ளரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் தான். இதை சொல்லக்கூடியதாகத்தான் அந்த பதிவுகள் இருக்க வேண்டும், அந்த உரைகள் இருக்க வேண்டும், அந்த வாக்குமூலங்கள் இருக்க வேண்டும். ஒன்று மரணத்திற்கான காரணம் பற்றியோ, இன்னொன்று மரணம் ஏற்படுத்தப்பட்ட சூழ்நிலை பற்றியோ தான் குறிப்பிட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த போர்ஷன் மட்டும்தான் எப்படி செக்ஷன் 27ல் ரெக்கவரி அண்ட் டிஸ்கவர்டு ஃபேக்ட் அந்த போர்ஷன் மட்டுமே எடுக்கப்படுகிறதோ, அதே போல் இதில் என்ன சொல்லணும்னா வேறு கதைகள்லாம் சொல்லக்கூடாது. மரணம் ஏற்படுத்தப்பட்டதை பற்றியும் அதன் சூழ்நிலையை பற்றியும் தான் சொல்லணும். சில பேர் அது உரிமை பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க, அது கேள்வியாக குறுக்கு வரும். டையிங் டிக்ளரேஷனை வந்து வில்லாக பயன்படுத்தலாமன்னா அதில் அவ்வாறு தகவல்கள் இருந்தால் அதை கூட உயிலாக பயன்படுத்தலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்புறம் பாருங்க, கான்சியஸ் அண்ட் ஃபிட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இஸ் டு பி ப்ரூவ்ட். அதாவது மரண வாக்குமூலம் பெறுவதற்கு முன்பு மருத்துவரால் அவர் சுய நினைவோடு இருக்கிறாரா, வாக்குமூலம் கொடுக்கும் தகுதிகளை அவருக்கு இருக்கிறதா, அதுதான் கான்சியஸாக இருக்காரா, ஃபிட் ஸ்டேட் ஆஃப் மைண்டாக இருக்காரா, நல்ல மனநிலையில் இருக்காரா. ஏன்னா கான்சியஸ்னால் இப்படி பிறண்டாலே அவர் உயிரோடு இருக்காரு கான்சியஸ்ன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஆனால் நல்ல மனநிலையோடு இருக்கிறாரா, உளராமல் இருக்காரா, தெளிவாக இருக்காரா, கேட்கப்பட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லக்கூடிய தகுதி அவரிடம் இருக்கிறதா, உடல்நிலை அதுக்கு ஃபிட்டாக இருக்கிறதா, இது இருக்க வேண்டும். ஃபிட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்க வேண்டும் என்று முதல்ல அந்த நிலை இருந்தது. இப்போ வந்து மேஜிஸ்ட்ரேட் எடுக்கக்குள்ள அப்போ அவங்கள நம்பணும். ஃபிட் ஸ்டேட் ஆஃப் மைண்டு இருந்தால் தான் நம்ம எடுக்க முடியும் இல்லை. மேஜிஸ்ட்ரேட் எடுக்கக்குள்ள அது வந்து என்ன சொல்கிறாங்க, ஒன்று மேஜிஸ்ட்ரேட்டுடைய நிலைப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்க வந்து நீதித்துறையிலேருந்து வராங்க. லீகலி இன்சானிட்டி இருக்கா, மெடிக்கலி இன்சானிட்டி இருக்கா என்பதை பார்க்கும்போது லீகலி இன்சானிட்டி என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆக இது எதிராக சொல்லப்பட்டாலும் கூட லீகல் ப்ரொசீஜர்ஸ் ரெக்கார்டட் பை ஜுடிஷியல் ஆஃபீஸர்னா அதுக்கு முக்கியத்துவங்க. ஃபிட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இல்லாமல் அவங்க எடுப்பாங்க என்ற நிலைப்பாடும் இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2-3 விஷயங்கள் பார்க்கணும். உறவுகளிலே வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஏற்புடையதாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ டிடி வந்து அவருடைய ஃபாதர்கிட்டேயோ அல்லது ஒய்ஃபுக்கிட்டேயோ கொடுக்குறாருன்னா இட் இஸ் வேலிட். அப்பா கிட்ட சொல்கிறாரு, அவர் இறக்கும் தருவாயில் இருக்கார், அப்பா தான் முத கிட்ட இருக்கார். யாரால் இந்த இறப்பு ஏற்பட்டதுன்னா இனிமேல் வேலன் வழக்கறிஞரால் தான் இந்த இறப்பு ஏற்பட்டது அப்படின்னு அவர் சொன்னாலும், மனைவியிடம் இதே தகவலை சொன்னாலும் தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் எஃபெக்டட் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கிட்ட உறவினர்கள் கணவனா மனைவியா அதுக்காக அவங்களுக்கு அனுசரணையாக நம்ம சாட்சி சொல்கிறீங்க இது ஏற்புடையதல்லன்னு நீதிமன்றம் அனுமானிக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஃபேவராக தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் டையிங் டெக்ளரேஷன் என்பது அவ்வாறு கருதப்படாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், டையிங் டெக்ளரேஷன் கொடுக்கறவருடைய கேரக்டர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவர் ஏற்கனவே பல வழக்குகளில் பல முறை பொய் சாட்சி சொன்ன ஒரு நபராக, அதுதான் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஸ்டாக் விட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. போலீஸாரிடம் கையிருப்பு சாட்சியாக ஒருத்தவர் இருந்து பல காலங்கள் அவர் செயல்பட்டு வர்றாருன்னா அவர் அதே வேலை கோர்ட்டில் யார் பொய் சாட்சி சொல்ல கூப்பிடுவாங்க, போனால் அவங்க பணம் கொடுப்பாங்க, அதுக்கு பொய் சாட்சி சொல்லலாம். அந்தமாரி நபர் சப்போஸ் அவருக்கு உயிர் போகும் தருவாயில் அவர் கொடுக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கூட நாங்கள் ரிலையபிலிட்டி இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க, அவருடைய கேரக்டரை பார்ப்பாங்க இந்த இடத்துல. ஆக டையிங் டிக்ளரேஷனில் இவ்வளோ விஷயங்களை நம்ம பின்பற்ற வேண்டி இருக்கிறது. அதில் சில கேஸ் லாஸ் பார்ப்போம். அதாவது இப்சிசிமா வெர்பா அதே வார்த்தையை அதே ஸ்லாங்கில் அவர்கள் சொல்லும் விதத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்பது தான் இன்று ராம்நாத் என்ற கேஸில் சொல்லியிருக்காங்க. ஏஐஆர் 1953 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 420 என்ற கேஸில் சொல்லியிருக்காங்க. அதே போல் டிடி கேன் பி பை நோட்ஸ் ஆல்சோ இன்றி
மிசலா ராம் 1994 கிரிமினல் லா ஜெனரல் சுப்ரீம் கோர்ட் பேஜ் 114 என்ற வழக்கில் சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே வார்த்தைகளை பயன்படுத்தலான்னு இன்று ராம்நாத்தில் சொல்லிட்டாங்க. இன்னொன்றில் கை சைகை மூலமும் இது இருக்கலாம். அதாவது மீசா லா ராம் என்ற வழக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் இறக்கும் தருவாயில் இருப்பவர் தன் இறப்பு குறித்து பேச முடியாத நிலையில் இருக்கிறாருன்னு வச்சுங்க. இல்லை, அவர் சொல்ல தான் நாங்கள் பதிவு செய்ய முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா சைகை கூட சைன்ஸ் இஸ் அன் அஃபென்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சைகை கூட குற்றம்தான். ஒரு சைகையை வைத்தே நம்ம குற்றத்தை புலப்படுத்தலாம். ஆக அவர் யாரையோ கை காட்டுறாரு, அவரை கொலை செய்தவர் அந்த மரத்திற்கு பின்னால் பதுங்கியிருக்கிறார்னு வச்சுக்கோங்க. என்னை கொன்னவன் அங்கே நிற்கிறான்னு சொல்லி சைகையில் பேச முடியாத சூழ்நிலையில் அவர் கையை காட்டக்குள்ள அதையும் நாம் மரண வாக்கு மூலமாகத்தான் பதிவு செய்து அதற்கும் அந்த சப்ஸ்டான்ஷியல் ஃபீஸ் ஆஃப் எவிடன்ஸ் என்ற சாட்சிய வலிமையை கொடுக்க வேண்டும். இப்போ சில கேஸில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஃபிட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கா, கான்சியஸோடு இருக்காரான்னு டாக்டர் சர்டிஃபைட் பண்ண பிறகு தான் அவர் டையிங் டிக்ளரேஷனே கொடுக்கணுன்ற நிலை சில கேஸில் இருக்குது. ரோஷம்மா கேஸில் இருக்குது, ஒரு சதீஷ்குமார்ன்ற கேஸில் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அது ஸ்டேட்டஸ் ஒவ்வொரு ஸ்டேஜும் மாறி மாறி வருவதால் அதை பற்றி முறையான ஒரு இல்லுஸ்ட்ரேஷனோ அல்லது கேஸ்லாவோ சொல்ல விரும்பலை. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது செக்ஷன் 32 சப் கிளாஸ் 1 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை பார்த்தாச்சு. அடுத்தது செக்ஷன் 32 சப் கிளாஸ் 2 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.